நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். அக்டோபர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது இந்த 2025 ஒவ்வொரு ராசியும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது, வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், படிப்பு குழந்தைகளோட படிப்புகள் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு ஆதாயமாக இருக்கும், இது இந்த காலகட்டங்கள் அனைத்துக்கும் சரியான காலகட்டமா இல்லையா அப்படிங்கிற முழு விஷயமும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ராசியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த வகையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 3rd அக்டோபரில் புதன் அப்படிங்கிறது பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. 9th அக்டோபர் சுக்கிரன் அப்படிங்கிறது மாறுறாரு. செவ்வாய் பகவான் 27th அக்டோபர் மாறுறார். அடுத்து சூரியன் அப்படிங்கிறது 17th அக்டோபர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறார். அடுத்து பாருங்கள், குரு அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பெற்று உச்சம் பலத்தில் இருக்கக்கூடிய குரு 19th அக்டோபரில் கடகராசியில் அமர்ந்து பார்வை பலன்களை செலுத்த இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அது மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பார்வையால் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியவர். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கெல்லாம் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டார் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். மிதுனம் ராசி காலச்சக்கரத்தின் 3வது ராசி மிதுன ராசி. அறிவை மட்டுமே பயன்படுத்தி வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள். அதுவும் சிந்தனை செயல் பார்த்திங்கனாக்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுல, அறிவை பெருக்கிக்கிறதுல, நிறைய நாலேஜ் எடுத்துக்கிறதுலே நிறைய டைமை கொடுக்கக்கூடியவங்க, நேரத்தை ஒதுக்கக்கூடியவங்க யாருன்னா நம்ம மிதுன ராசி அன்பர்கள் தான். அதே போல் தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் எடுத்து சொல்லக்கூடியவங்களும் மிதுன ராசி அன்பர்கள் தான். ஏன்னா செய்தி பரப்புறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம். தகவல் திரட்டுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள விஷயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை சந்திக்க இருக்கீங்க, இது நாள் வரை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வகையில் தொழிலில் ஒரு சரியான தீர்வு கிடைக்கல. ஆமாம், தொழில் அமைஞ்சது மாதிரி இருந்துச்சு, ஆனால் லாபம் வரலை. அதே நேரத்தில் நமக்கும் கூட மனசில் பல்வேறு விதமான எண்ணங்கள், குழப்பங்கள். எதை செய்யலாம், செஞ்சது சரியா தவறா, ஏன் சரியான டைமில் தானே ஆரம்பித்தோம், ஏன் சரியாக இல்லை தொழில் அப்படிங்கிறது ஒரு பக்கம். நிறைய பேருக்கு வேலையில் முன்னேற்றம் இல்லை, நெக்ஸ்ட் லெவல் போக முடியலை. அதுவும் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வேறு பார்த்திங்கன்னா குறும் இருக்கும் இடம் பால் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர் பார்த்திங்கன்னா இடத்தையே மாற்றுறார். அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் அமர்றார். 2ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு, அதிசாரம் பெற்று அமையக்கூடிய குருவால் உங்களுக்கு இழந்த அனைத்தையும் மீட்டு பெற போகிறீங்க. பணம், பொருள், செல்வாக்கு, வாக்கில் இனிமை, எதிர்பாராத தனவரவு, பணவரவு அப்படின்னு ஆச்சரியப்படும் வகையில் மிதுனம் ராசிக்கு நடக்க இருக்குது. தொழிலில் முன்னேற்றத்தையும் குரு தான் கொடுக்க போகிறார். எப்படி கொடுக்க போகிறாருன்னு பார்த்தோம்னா பார்வையே கொடுக்குறாரு. 2ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். 9ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அந்த பார்வையால் தொழில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி பிக்கப் ஆகி நல்லா போகுது. அதே போல் வேலையில் நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஆமாம், வேலை தொழில் ஓகே. ஆனால் ராகு கேதெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தோம்னா ராகு கேதுவால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு. அது ஒன்றும் உங்களுக்கு தொந்தரவாக இல்லை. இனி வர்ற காலங்கள் அனைத்துமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் வகையில் தான் கிரக அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்றார். ஆமாம், சுக்கிரன் நீசம் பெற்ற சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குறார். பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறார். அப்போ என்னென்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட மகிழ்ச்சி, சந்தோஷம், பணவரவு அப்படிங்கிறது எதையுமே யாராலையும் தடுக்க முடியாது.
அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இவை அனைத்தும் பொது பலனாக கோச்சார ரீதியாக இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது, தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பாருங்கள். கிரகங்கள் சுப கிரகங்கள் அனைத்துமே நல்ல பரிவர்த்தனை யோகம் பெற்று ஸ்தானபலம் பெற்று ரொம்ப அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த அக்டோபர் மாதத்தில். யாருக்கு அப்படின்னா மிதுன ராசிக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது. தொழில், வேலை வாய்ப்பு, வேலையில் பதவி உயர்வு, அதிகாரம் சார்ந்த தொடர்புகள், அது மட்டும் இல்லை பணம், பேச்சில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பேசினாலே பணம் வரக்கூடிய ஒரு நிலைமை, எதிர்பார்த்த விஷயங்கள் உடனே நடக்கிறது. ஆமாம், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. ரொம்ப நாளாக மிதுனராசினியர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லை. எப்படி மகிழ்ச்சியே இல்லை அது உறுதியாக சொல்லலாம். ஒரே வாக்குவாதம், ஒரே பிரச்சனை. ஆமாம், அதெல்லாம் மாறக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளோடு இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். உங்கள் வாழ்க்கை சிறப்படையக்கூடிய மாதமாக இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன்களை எடுத்து பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தை விட்டுறாதீங்க, பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.